இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வசனம் 1 கொரிந்தியர் 15:23. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அன்பான சகோதர சகோதரிகளே, மரணம் நமக்கு ஒரு நிச்சயமான முடிவு அல்ல. மரணம் பரலோக வாழ்வின் ஆரம்பம். ஒருவேளை பூமியிலே நாம் கண் மூடினால் பரலோகத்திலே கண் திறக்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு உயிர்த்தெழுதலின் நிச்சயம் இருக்கின்றது. ஏனென்றால் கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிருக்கிறது. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுகிறான். இது எப்படி ஆகும்? எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவர் சொன்னால், நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்கப்பட மாட்டாதே. அப்படியே மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் இருக்கும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Live in God's word, live on your knees. Thanks for watching. Like, share, subscribe.